ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை குறித்து இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ ரேஷன் ஷாப்ல பாத்தீங்கன்னா தற்சமயம் ஆஹ், விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான தேர்வு முடிவுகள் எப்ப வெளியிட போறாங்க, இது குறித்த சில அப்டேட்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ரேஷன் ஷாப்ல முதற்கட்டமா பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க. ஸோ முதற்கட்டமா ரேஷன் கடையில இந்த மாவட்டத்துக்கு தாங்க ரிசல்ட் வெளியாகும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒண்ணா இருக்குங்க. ஸோ முதற்கட்டமா பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குது. அது பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்துல வெறும் 200 பேர் தான் இப்ப தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு சோகமான செய்தியும் வந்திருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடியோ அப்டேட்ல வந்திருக்க பொய்யான தகவலா இல்ல ஆடியோ அப்டேட் கொடுத்த உண்மையான தகவலா, இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க இருப்பாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் ரேஷன் ஷாப்பை பத்தி முழுமையான தகவல் உங்களுக்கு புரியுங்க. ஸோ ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் இந்த ரேஷன் கடையுடைய தேர்வர்கள் அனைவருமே சென்றிருந்த நிலையில இப்ப டிஆர்பி மூலமாக ஒரு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி வெளியாக இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அபிஷியலாவே மே 20ஆம் தேதி ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு இல்லையா. ஸோ இப்ப மாவட்ட வாரியாக ரிசல்ட்டை நாளை முதல் வெளியிடுவோம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிருக்குங்க. ஸோ இன்னும் இந்த 20ஆம் தேதி இன்று சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட போறதா ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் கட்டாயம் ஒரு சில மாவட்டங்கள்ல இன்று இரவுக்குள்ளார ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சந்தேகங்களோட தான் நிறைய பேர் இருக்கீங்க. ரிசல்ட் எப்படி நான் முதல் முறையாக அப்ப வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் எப்படி நான் பாக்குறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தின் மூலமா தாங்க ஒரு ரிசல்ட் நீங்களால பார்க்க முடியுங்க. ஸோ சில கட்டாயம் நமக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது. பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலினுடைய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காரு. ரேஷன் கடை தேர்வர்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் ரிசல்ட் வெளியிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிடுங்க. ஸோ இப்போ எல்லாமே 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் எல்லாம் முடிச்சாச்சு, 11th ரிசல்ட் கூட வந்தாச்சு. அடுத்து எல்லாமே எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்களுடைய ரிசல்ட் தாங்க. இதெல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையை வழங்கி இருக்க முடியும். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுப்பாங்க. இந்த நிலையில தான் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ முதற்கட்டமா பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் சில தரப்பினர் பேச்சுவார்த்தை ஆடியோ அப்டேட்ல சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் பதவி உயர்வே கொடுக்கல, இன்னைக்கு இதுக்கப்புறம் எதுக்கு ரிசல்ட்டை வெளியிடணும், ரிசல்ட் முதல்ல வெளியிடவே வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, பழைய ஊழியர்கள், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதற்கட்டமா பதவி உயர்வை வழங்குங்க. ஸோ பதவி உயர்வு கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. ஸோ பதவி உயர்வுக்கு உண்டான பட்டியல்களை ரேஷன் ஷாப் ஊழியர்கள் எல்லாமே தற்சமயம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ முக்கியமான அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நேரடி நேர்காணல் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல முடிக்கப்பட்டதுங்க. ஸோ இவ்வளவு நாள் ஆகி ஏன் இன்னும் ரிசல்ட் வெளியாகல அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. ரிசல்ட் எப்ப வேணாலும் வெளியிடப்படலாம். ரிசல்ட் வெளியிடப்பட்ட உடனே நமக்கு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துடும். எஸ்எம்எஸ் மெயில் இது மாதிரி ரிசல்ட் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தின் மூலமாக மட்டும்தாங்க ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட் கண்டிப்பா வருங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த மே மாசம் அதிகபட்சம் 25ஆம் தேதிக்குள்ளார அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் எதிர்பார்க்கலாம். முதற்கட்டமா இந்த நாமக்கல் மாவட்ட ரிசல்ட் வெளியிட்டிருக்க தகவல் போயிட்டு இருக்கு. ஆடியோ அப்டேட்ல வெறும் 200 பேர் தான் தேர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில இவ்வளவு பேர் தேர்ச்சி அடைஞ்சிருப்பாங்களா அப்படின்றது தகவல் தெரியல. ஸோ தகவல்கள் அனைத்துமே ரிசல்ட் வெளியிடப்பட்டால் மட்டும்தான் நமக்கு கிளியரான அப்டேட் கிடைக்குங்க. மக்களே, ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பார்க்க தயாரா இருப்பீங்க அப்படிங்க. எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனல்ல உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் செய்யப்படும். ஸோ ரிசல்ட் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள்.
ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை குறித்து இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ ரேஷன் ஷாப்ல பாத்தீங்கன்னா தற்சமயம் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான தேர்வு முடிவுகள் எப்ப வெளியிட போறாங்க, இது குறித்த சில அப்டேட்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ரேஷன் ஷாப்ல முதற்கட்டமா பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க. ஸோ முதற்கட்டமா ரேஷன் கடையில இந்த மாவட்டத்துக்கு தாங்க ரிசல்ட் வெளியாகும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒண்ணா இருக்குங்க. ஸோ முதற்கட்டமா பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குது. அது பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்துல வெறும் 200 பேர் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு சோகமான செய்தியும் வந்திருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடியோ அப்டேட்ல வந்திருக்க பொய்யான தகவலா இல்ல ஆடியோ அப்டேட் கொடுத்த உண்மையான தகவலா, இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க இருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் ரேஷன் ஷாப்பை பத்தி முழுமையான தகவல் உங்களுக்கு புரியுங்க. ஸோ ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் இந்த ரேஷன் கடையுடைய தேர்வர்கள் அனைவருமே சென்றிருந்த நிலையில இப்ப டிஆர்பி மூலமாக ஒரு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அபிஷியலாவே மே 20ஆம் தேதி ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு இல்லையா. ஸோ இப்ப மாவட்ட வாரியாக ரிசல்ட்டை நாளை முதல் வெளியிடுவோம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிருக்குங்க. ஸோ இன்னும் இந்த 20ஆம் தேதி இன்று சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட போறதா ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் கட்டாயம் ஒரு சில மாவட்டங்கள்ல இன்று இரவுக்குள்ளார ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சந்தேகங்களோட தான் நிறைய பேர் இருக்கீங்க. ரிசல்ட் எப்படி நான் முதல் முறையாக வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் எப்படி நான் பாக்குறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தின் மூலமா தாங்க ஒரு ரிசல்ட் நீங்களால பார்க்க முடியுங்க. ஸோ சில கட்டாயம் நமக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது. பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலினுடைய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காரு. ரேஷன் கடை தேர்வர்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் ரிசல்ட் வெளியிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிடுங்க. ஸோ இப்போ எல்லாமே 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் எல்லாம் முடிச்சாச்சு, 11th ரிசல்ட் கூட வந்தாச்சு. அடுத்து எல்லாமே எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்களுடைய ரிசல்ட் தாங்க. இதெல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையை வழங்கி இருக்க முடியும். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுப்பாங்க. இந்த நிலையில தான் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ முதற்கட்டமா பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் சில தரப்பினர் பேச்சுவார்த்தை ஆடியோ அப்டேட்ல சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் பதவி உயர்வே கொடுக்கல, இன்னைக்கு இதுக்கப்புறம் எதுக்கு ரிசல்ட்டை வெளியிடணும், ரிசல்ட் முதல்ல வெளியிடவே வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, பழைய ஊழியர்கள், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதற்கட்டமா பதவி உயர்வு வழங்குங்க. ஸோ பதவி உயர்வு கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. ஸோ பதவி உயர்வுக்குண்டான பட்டியல்களை ரேஷன் ஷாப் ஊழியர்கள் எல்லாமே தற்சமயம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ முக்கியமான அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நேரடி நேர்காணல் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல முடிக்கப்பட்டதுங்க. ஸோ இவ்வளவு நாள் ஆகி ஏன் இன்னும் ரிசல்ட் வெளியாகல அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. ரிசல்ட் எப்போ வேணாலும் வெளியிடப்படலாம். ரிசல்ட் வெளியிடப்பட்ட உடனே நமக்கு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துடும். SMS மெயில் இது மாதிரி ரிசல்ட் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தின் மூலமாக மட்டும்தாங்க ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட் கண்டிப்பா வருங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த மே மாசம் அதிகபட்சம் 25ஆம் தேதிக்குள்ளார அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் எதிர்பார்க்கலாம். முதற்கட்டமா இந்த நாமக்கல் மாவட்ட ரிசல்ட் வெளியிட்டிருக்க தகவல் போயிட்டு இருக்கு. ஆடியோ அப்டேட்ல வெறும் 200 பேர் தான் தேர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில இவ்வளவு பேர் தேர்ச்சி அடைந்திருப்பாங்களா அப்படின்றது தகவல் தெரியல. ஸோ தகவல்கள் அனைத்துமே ரிசல்ட் வெளியிடப்பட்டால் மட்டும்தான் நமக்கு கிளியரான அப்டேட் கிடைக்குங்க. மக்களே, ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பார்க்க தயாரா இருப்பீங்க அப்படிங்க. எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனல்ல உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் செய்யப்படும். ஸோ ரிசல்ட் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள்.